மனிஷா அக்காக்கும் டெனிஸ் அத்தானுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப். பறந்தேனே பெண்ணே உன்னால, புது காதல் கொண்ட உன் மேல, அளவாக சிரிச்சாயே, வலிக்காம என்ன அடிச்சாயே. குறும்பான கோமாளி போல குதிச்சேனே நானும் உன்னால, இதயத்தை தொலைச்சாயே, எதையோ சொல்ல தவிச்சாயே. உறவா கனவா ஒரு வார்த்தை இல்ல, மனமோ உன் பேரதான் சொல்ல. அடியே அழகே அடியே. நானா பொண்ணோட தங்கச்சி, பொண்ணு பிறந்த தங்கச்சி. அவளுக்கு எனக்கு 2 வருஷம் தான் டிஃப்ரென்ஸு. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க 2 வருஷம் தான் டிஃப்ரென்ஸ் இருந்தால் சண்டை மட்டும் தான் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எல்லா அக்கா தங்கச்சியும் இருக்கிற மாரி அம்மா மாதிரி தான் என்னை அவள் பார்த்துக்கிட்டா. சடனாக இப்போ எதுவும் ஃபீல் இல்லை, பட் ஆனால் அவள் போயிட்டான்னு ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஏன்னா என்ன தான் அவள் என்கிட்ட டச்லேயே இருந்தாலும், என்ன தான் பேசிகிட்டே இருந்தாலும், அவள் அதுக்கப்புறம் வேறு வீட்டு பொண்ணு ஆகிட்டானா நம்மக்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க முடியாதுங்கிற தாட் இருந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு வந்து எப்படி சொல்ல, அவள் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே என் கூட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாள், ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுவாள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்தோன்னா அந்த இடத்துல சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இருக்கும். சண்டை வரும், பட் அந்த இடத்துலையும் சிரிப்பு சத்தம் மட்டும்தான் இருக்கும். எங்கள் அத்தா டென்னிஸும் ஓகே, எங்கள் அக்கா மனிஷா 2 பேருமே அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பை புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. 2 பேரும் அவங்களோட லைஃப்பில் நல்லா க்ரோ ஆகணும். அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். நான் தான் பிரைடோட க்யூட்டான குட்டி தங்கச்சி அக்கா. எங்கள் அக்காவுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் 3 மாதம் தான், 3 மாதத்தில் கல்யாணம் முடிஞ்சு போகிறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் எல்லாருமே ஒன்றா தான் இருந்திருக்கோம், ஒன்றாவே தான் இருப்போம். அவங்க எப்போ ஊருக்கு வந்தாலும் சரி, நாங்களும் எப்போ ஊருக்கு போனாலும் சரி, எல்லாம் ஒன்றா தான் கிடந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்போம். நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தோம்னா நைட்டு தூக்கமே எங்களுக்கு கிடையாது. உட்காந்து பேசி சிரிச்சிட்டே இருப்போம். என்ன தான் நாங்கள் அக்கா தங்கச்சின்ற ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் அந்த மாதிரி நாங்கள் ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசுவோம், வைப்போம், பழகுவோம், எல்லாமே அப்படி தான். அதே மாதிரியே நாங்கள் லைக் ஃப்ரெண்ட்ஸாக தான் எல்லாருமே நைட்டில் சீட்டு விளாடுறது அந்த மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் இருப்போம். இப்போ அவ்வளோ நாள் ஒன்றா இருந்தாங்க, இனிமேல் வந்து வேறு பக்கம் போக போகிறாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, திரும்ப வந்தாலும் நாங்கள் அதே மாதிரி தான் இருப்போம்னு ஒரு நம்பிக்கை. மனிஷா அக்காவுக்கும் டென்னிஸ் அத்தானுக்கும் ஹாப்பி வெட்டிங், லைஃப் லாங் ஹாப்பியாக இருங்க 2 பேரும். என்ன பாடி சுருதி அது போடுங்க. ஹாய் மணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆக்சுவலி இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி அடுத்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு போவோம்னு நாங்கள் எதிர்பார்க்கல. பட் ஓகே, வர வர ஒவ்வொருத்தருக்கா போயிட்டே இருக்குது. ஹாப்பியாக இரு, ஜாலியாக இரு, எதுனாலும் வந்துட்டு திருப்பி கனெக்டடாகவே இரு. நம்ம இது வரைக்கும் கனெக்டடாகவே தான் இருக்கோம், இதுக்கப்புறமும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, நம்ம 5 பேர் தான் இருந்தோம் காலேஜ்லேயும், நம்ம 5 பேர் தான் இருக்கோம். எல்லாரும் இருக்காங்களா இல்லையாலாம் தெரியல, ஆனால் நம்ம இதே மாதிரி இருக்கோம், இதே மாதிரி ஹாப்பியாகவே என்னனாலும் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஹோப் இட் வில் ஆல் பி குட். நீ ஹாப்பியாக இருந்தால் எங்களுக்கு போதும். நீ ஹாப்பியாக இருக்க, அதே மாதிரி எப்போதுமே இருப்ப. எதுனாலும் யூ ஜஸ்ட் கம் ஃபார் அஸ், வி ஆர் தேர் ஃபார் யூ. ஓகே, டென்னிஸ் வெட்ஸ் மனிஷ் நேமும் வந்துட்டு அழகாக இருக்குது, நீங்களும் அழகாக இருக்கீங்க. இதே மாதிரி வந்துட்டு சந்தோஷமாகவே இருங்க. பாய். என் வாழ்விலே நீ வந்ததும் என் நெஞ்சின் தோட்டத்தில் பூ பூக்குதே. சொல்லாமலே உன் வார்த்தைகள் என் காதில் கேட்கின்றதே.